ஒரு விஷயத்த ப்ராப்பரா பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுங்கிறத நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்போ சாஸ்திரம் சொல்கிறது பொருத்தம் பாரு அதை பாரு இதை பாருலாம் சொல்லுது, நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஓகே, இப்போ இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த நோக்கமானா கிறிஸ்டியானிட்டிலையும் பைபிள்ல முக்கியமான பக்கங்கள்லாம் திறந்து பார்ப்பாங்க, அது சொல்றதை கேட்பாங்க. வேற்று மதத்தினர் வேற்று வகைகளை பண்றாங்க. நான் காதல் திருமணம் தான் செய்ய போறேன்னா காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். அதை நம்பிட்டு கம்முன்னு போங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த கல்ச்சர்லாம்? கல்ச்சருக்குள்ளேயே நீங்க வரலையே. நீங்க என்ன, நீங்க வேற்று சமுதாயம் வேற்று மதத்தை கல்யாணம் பண்ண போறீங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், என் லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு போறீங்கல்ல. நான் ஒன்று சொல்றேன், நானும் என் மனைவி சிந்துவும் காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிட்டோம், நாங்க நல்லா இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பொருத்தம்ங்கிறது ஒரு சிஸ்டம், வேணும்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆனா வேணும்னு கொஞ்சம் எடுத்துக்கிறது, அது ஏன் எனக்கு ஏத்த மாதிரி மாற மாட்டேங்குதுன்னு அதை போய் கேட்காதீங்க. உங்களுக்கு அது வேணாம் இல்ல. நாங்க வந்து வேணும்னு நிக்கிறோம் சார். அந்த பேரண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இல்லங்க நாங்க நீங்க இதை எகெயின்ஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு நீங்க எகெயின்ஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்க எகெயின்ஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு நம்ம வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு தான் நம்ம அந்த பூமியில பிறந்திருக்கோம். நமக்கு அந்த ஜோதிடம் துணை தான் புரியணுமே தவிர ஜோதிடத்தை வாழ வைக்கிறதுக்கு நம்ம பிறக்கல. செவ்வாய் தோஷம்னா பரவாயில்ல பாத்துக்கலாம்டான்னு தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லாம உங்க காதல் என்ன போய் ஜெயிக்க போகுது இல்லையா? எத்தனையோ பேர் ஊரை விட்டு வந்துட்டு ஒரு பெட்டி பேக்கோட வந்து ஜெயிச்சவங்களை பார்த்திருக்கேன். நானே அப்படிதான் வந்தேன். ஒன்னா புரிஞ்சுக்கோங்க, காதல் திருமணங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும், காதல் என்றும் ஜெயிக்கும். காதலர்கள் தான் அதை தோற்கடிக்கிறார்கள். உங்களை யார் பொருத்தம் பார்க்க சொன்னது? பொருத்தம் பார்க்க சொன்னா அதெல்லாம் நம்பிக்கையில போங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். நீ என்ன வேணா பொருத்தம் பாருப்பா, நான் சொல்லிதான் செய்வேன்னு சொல்லுங்க.